ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா வாய்விட்டு எதுவுமே நம்ம வீட்டில் வாய்விட்டு சொன்னால் தான் கிடைக்கும் போல இருக்குது. சொல்லலைன்னா கிடைக்காதாட்டம் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 நாளைக்கு முன்னாடி சுண்டக்காய் வத்த குழம்பு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சுண்டக்காய் வத்த குழம்பு சரின்ட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் இருந்தது. சூரி கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ் போட்டு போயிட்டா. சரின்ட்டு சரி கொஞ்சம் குழம்பு இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், சரி இருக்கட்டும், குக்கர் விசில் வந்தது. சரி குக்கர் விசில் வரும்போது நான் நினச்சேன், சரி கொஞ்சம் குழம்பு இருக்குது, பசி பசி வேறு ஆயிடுச்சு. சரி அந்த சாப்பாடு விசில் வந்ததை இறக்கி அந்த சுண்டக்காய் வத்த குழம்புல நம்ம சட்டி சோறு சாப்பிட்றலாம். பிள்ளைங்கெல்லாம் போய் ஹோட்டலில், அதாவது அன்றைக்கி தம்பிக்கு பிறந்த நாளுங்கும்போது சேலம் விட்டு கரூர் போகிற வழியில் வந்து ஆர்கேஎஸ் மெஸ் இருக்குது. அதில் போய் நாங்கள்லாம் பிரியாணி, நான் பாப்பா, தம்பி, எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே பிரியாணி வாங்கிட்டோம். சின்னவ மட்டும் சட்டி சோறு வேணும்னு கேட்டாள். அதெல்லாம் வேர்க்கடலையை போடுற மாதிரி ஒரு பேப்பரை சுற்றி அதில் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதான் வாங்கி சாப்பிட்டு வந்தா. அவள் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றாங்களே, நம்ம வீட்டிலே தான் சுண்டக்காய் வத்த குழம்பு இருக்குதே, அதில் நம்ம சட்டி சோறு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சட்டியில் போட்டு சட்டி சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி குக்கர் விசில் வந்தது இறக்கி வச்சுட்டு, சரி நம்ம போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், பசியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் என் பாக்கில் போய் குளிக்க போயிட்டேங்க. செவ்வாய்க்கிழமைன்ட்டு வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு கிச்சனில் இருக்கிற அழுக்கு பாத்திரம் எல்லாம் பொறிக்கணும், அந்த சுண்டக்காய் குழம்பு வச்சுருந்த வடை சட்டி சேர்த்து கொண்டு போய் சுத்தமாக கழுவி போட்டார். வந்து வடை சட்டி எங்கன்னு கேட்டால் சுத்தமாக கழுவிட்டு அப்படின்ட்டார். ஏங்க நான் சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன், நீ சொல்ல வேண்டியதானே, சொல்லாமல் போனால் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாருங்க. அதனால் சொன்னால் மட்டும்தான் செய்வாங்களாட்டுக்குது, சொல்லலைன்னா செய்ய மாட்டாங்களாட்டுக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதாக இருந்தாலும் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். வாய் விட்டு கேட்கணும், இல்லைன்னா சொல்லணும், அப்போ தான் கிடைக்கலன்னா கிடைக்காத இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சட்டி சோறு, ஒரு சட்டி சோறுத்துக்கு அப்படின்னா மற்றதுக்கு எல்லா விஷயத்துக்கும் நம்ம கேட்கணும், கேட்கலன்னா கிடைக்காது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.